சரியான வேலை இப்படி ஒழுங்கு முத்தமெல்லாம் ஊட்டி சுத்தலாம் கழுவி வீட்டு வேலையெல்லாம் அதுவும் சரி செந்திரன் கொப்பளம்பளம் தான் சரியா ஜெயிச்சிட்டோம்னு ஓ நைஸ் சமைக்க ஜெயில அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம். அதாவது எங்களோட வீட்டா நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் காலங்காத்தால நிற்கிறோம். என்ன செந்துறேன் காலம் விடியவும் நிற்கிறோம். அதாவது காண வேலை செஞ்சுட்டு நிற்கிறேன். இப்போ சரியான வேலை விடிய ஒழுந்து முத்தமெல்லாம் கூட்டி சொத்தெல்லாம் கழுவி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு உடுப்பெல்லாம் துவச்சிட்டு நிற்கிறாரு பாவா. இல்லை அது இல்லை, சின்ன சின்ன வேலை இப்போ செஞ்சு நான் உங்களை தெரியும் தான். உங்களை கண்ணுக்கு முன்னால் ஒழும்பி என்ன வேலை செஞ்சு நான் முக்கியமான வேலை முக்கியமான உங்களுக்கு எல்லாம் முக்கியமான வேலை. ஆனால் விடிய காத்தால ஒழும்பி புறா பார்க்கறது முதல் வேலை. பாக்ஸுக்கு இப்போ ஸ்டாண்ட் அடிக்கிறது ரெண்டாவது பெரிய வேலை. ரெண்டு வேலையும் தான் முக்கியம். இப்போ ஸ்டாண்டு இன்றைக்கு அடிச்சு வச்சா அப்புறம் அதை அடிக்க தேவையில்லை. அது அந்த அப்படியே அதை இருக்கும் அப்படி. அதுதான் அதோட இன்றைக்கு நீங்கள் வேலையை போயில. என்ன இன்றைக்கு வேலையை போயில? நான் இன்றைக்கு வேலை இல்லை. பஸ்ஸா இங்கே அலுவலக போகிறேன். அதுபடியா இன்னும் தனியாக செய்ய சொன்னவர் நான் சொன்னால் நீங்கள் நிற்க செய்யணும்னு. நீங்கள் தனியாக செய்ய பயம் உங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கு மாதிரி தனியாக நின்று செய்ய பஞ்சியால இருக்கும். தான் காய்ச்சி செய்யலாம். அதுதானே அவன்டை செந்திரன் வேலையை போயெல்லாம் இப்போ இப்படியா காத்தாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நான் ஸ்டாண்ட் அடிச்சு கொண்டு இல்லை அங்கால இருக்கிற சாமானோட பொருத்தி ஜாயின் பண்ணி ஸ்டாண்டை உருவாக்கியாச்சு. அப்போ நீங்கள் தேடாமல் இல்லை என்னோட சேர்ந்து உண்டு. அட தோடு நான் அதை மறந்துட்டேன். வேண்டாம் தோடு காலமா விழுந்துட்டு இங்கே பாருங்க தோடு போடாம தான் நீங்கள் தோட போட மாட்டேன் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னாண்டா உண்மைக்குமே நான் அன்றைக்கு அம்மா வீட்டை போவேன். அம்மாவுக்கு அங்கே ஒரு தோடுண்டு நான் தேய்ச்சி போட்டேன். நானும் பார்க்கவே இல்லை. அப்போ அம்மா அங்கண்டவா அம்மா தெரியும் தான் நம்ம ஆண்டால கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்குறான வேலை என்ன ரெண்டுட்டா. அப்போ அம்மா சொன்னாங்க உங்களோட தோட்டை காணையிலே என்று சொல்ல நான் பயந்து போட்டேன். பொன் தோட இல்லை உண்டு கண்ணேண்டு இருக்கு அந்த தோடு தான். அப்போ சரி என்னடா அப்போ நான் பார்த்தா காணையில் அந்த தோடு இன்னும் செய்கிறேன்ட்டு இப்போ இந்த மலமலண்டு ஓடி வந்து தேடுன்னு பார்த்தா நாங்கள் படுத்த படுக்கையிலேயே கிடக்கின்னு. அது என்னடா வேண்டாம் சுர கலந்துட்டேன். அந்த திரளை ஏதோ திரிஞ்சிட்டோ ஏதோ ஒன்று சொல்லிச்சுனோம். அது மாற்றணுமாங்க கொண்டு கடையில் கொடுத்து. அப்போ நாங்கள் மாற்ற இல்லாது அப்போ என்ன செய்கிறேன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா சொல்லுங்க. காலமண்டை குக்கிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். அது முண்டை கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு இல்லை, நாங்கள் செய்கிற சாப்பாடு தான். என்ன செஞ்சுறேன் வளமையாகவே எல்லாரும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் இது. காலப்படியே அதுவும் வேலை லீவ் பண்ணபடியா ஆறுதலாக லேட்டாக செய்கிறோம். அதுதான் இல்லாட்டி ஆவாண்டு அவசரப்பட்டு நான் செய்கிறான்னு எனக்கு வேலை அவன்டை கொஞ்சம் சென்ட்ரல் லீவ் அனுக்கிறபடியா பிரச்சனை இல்லை, ஆறுதலாக செய்யலாம். நீங்கள் நிற்கிறீங்களா? ஆனால் இது மட்டுமில்லை இன்னொரு வீடியோ மட்டும் எடுக்கணும். வேலையால் நின்றா 2 படி எடுத்து வச்சா நாளைக்கு மேலேயே போடக்கூடிய மாதிரி. அதுக்காக தான் என்ன அப்போ சரி. அப்போ நாங்களும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு உங்களோட சேனலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு என்ன குக்கிங் கண்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வந்து நீங்களே கொண்டு வாயால் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? தோசை, அதாவது உளுந்து போட்ட தோசை. உளுந்து தோசையும் இன்றைக்கு வெங்காய கறியும் மிக்சியில் அடித்த சம்பளம். உலஞ்சி எப்படிங்க உளுந்துல போட்ட தோசை நெஞ்சுன்னா சில அம்மு கரைச்சி சொல்கிறோம் வேணாம் தனிமா. அந்த தோசையும் நல்லா இருக்கும். இது நைட்டு எல்லாம் கரைச்சி குழச்சி வச்சுனான். பட் ஆனால் இன்றைக்கும் என்னம்மா வருவதோண்டு தெரியல. தோசை பயமாக தான் இருக்கு எனக்கு. என்ன அப்போ நாங்கள் முன்னுக்கு என்ன செய்ய போகிறோம்? வெங்காய கறி தான் காய்ச்சி போகிறோம். முன்னுக்கு நாங்கள் அதுக்கு முன்னுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன ஆனால் கத்தரிக்காய் போட்டு காய்ச்சி இருந்தால் நல்லா இருக்கும் வெங்காய கறி. விருப்பமா உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தோசை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு இது ஊற விட்டுருக்கு செத்தல் பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தோசைம்மா நல்ல வடிவோ புளிச்சு பொங்கியாலும் வந்துட்டு இங்கே பார்க்கவே உங்களுக்கு தெரியுமே சாஃப்டாக இருக்குது. இந்தியாவில் உப்பு, இதுக்கு கறிக்கு தேவையான பால், இந்தியாவில் சம்பளுக்கு தேவையான வெங்காயம், இது கருவேப்பம் இல்லை, இது வெந்தயம், இது விளாந்தா பெருஞ்சீரகம் இங்கே இருக்கு. சரி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கறியை காய்ச்சோமே செஞ்சுறேன். உங்களுக்கு கறி அது தெரியுமா? வந்து சமைக்கிறீங்களா? சரி எனக்கு இந்த பக்கங்கள் பெற மாட்டேன் தெரியும் தானே. அதுதானே சரி வேலை செஞ்சா தானே.
ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, என்ன பார்த்து பழகுங்க. பழகும் சமையல் பழகிற பெரிய வேலையா அதில் பழகிறான ஓ சரியான வேலை இல்லை உங்களுக்கு. என்ன வெங்காயத்துக்கு போடுறது உப்பை போடுறது அப்புறம் என்ன அதுதான் நீங்கள் சொல்லுவீங்கல்லான்னு. சரி நாங்கள் எண்ணெயை விடுவோம் என்ன வெங்காயத்துக்கு. நீங்கள் இப்படி சைட்டாக நின்றா என்ன தெரியுமா, ஏன் தெரியுமோ, ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி நிற்காம சைட்டில் நின்றா கொஞ்சம் தெரியுமாண்டு. உங்களை தெரியுமோ சமைக்கிற சமையல தெரியுமா? தெரியுமா என்னையும் தெரியணும் மாமில்ல, அதுக்காகத்தான். இப்படி தாண்டி என்ன நடத்தினாங்க மறந்துட்டீங்க. ஓ என்ன நீங்கள் தெரியுந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் இதாங்க எனக்கு என்ன கொதிச்சிருக்குமோ சுந்தர அப்படி கொதிச்சுட்டு 5 நிமிஷத்தில் கொதிச்சுட்டு நான். சரி நாங்கள் இனி என்ன வெங்காய கரை சேர்க்கிறது அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமண்டே இல்லை, அது ஈஸியான வேலை. அதான் ஈஸியான பார்த்து தான் எடுக்கிறீங்க டாக்டர் அந்த சமையல். எனக்கு பிடிச்சதை பார்த்து எடுக்கிறேன், அடுத்த தேவையான பெருஞ்சிட்டாக்கா. எனக்கு எது பிடிக்குமோ அதான் நான் சமைப்பேன். எங்களுக்கும் பிடிக்கணுமே. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு தோசை பிடிக்காதோ? தோசை பிடிக்கும், வெங்காய கறி பிடிக்காதோ? சரி விடுங்க, அடுத்த முறையில் இருந்து கத்தரிக்காய் கறிக்கு மாறுவோம். என்ன வெங்காயம் வதங்க வேணும். வெங்காய கறின்றது சரியான ஈஸியாக அரைக்கக்கூடியதுனால தக்காளி சமையலும் முடிஞ்சிடும். அடுத்தது வெங்காய கறி என்றாலே முக்கியமாக என்ன தேவை, வெந்தயம். வெந்தயத்தை போடும் இவ்வளோ போட பண்ணுறாங்க, இன்னும் கணக்க போடுறீங்க. வெங்காய கறிக்கு வெந்தயம் தான் முக்கியம். நான் சொன்னா நான் சமைக்க உங்களுக்கு கரைக்கக்கூடாதுண்டு, உங்களுக்கு தெரியாது உண்டோ சமையலை பற்றி செஞ்சேன். உண்மைக்குமே சமையலை பற்றி தெரியாது எங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் சமையல். என்ன சமையலா என்றது தக்காளி இதுக்கண்டாலே சீனி போடுறது பழமை. தக்காளி தோசு, தக்காளி இதுக்கு வெங்காய கறிக்கு. வெங்காய கறி ஏனண்டா கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். அப்போ தக்காளி தோசை கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஓ அதுவும் கூட தான் போதும், அது இனிப்பு தானே. இல்லையே யார் சொன்ன உங்களுக்கு இனிப்பு பண்ணது? யார் சொன்ன இனிப்பு? இனிப்பு இல்லை இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? சாப்பிட்டு பார்த்துனாங்களா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்றே இல்லை. சரி வெங்காயம் பதம் இது கொஞ்சம் வதக்கூடாது எனக்கு வந்துடும். ஆனால் வெங்காயம் வதக்குறதுக்கு நாங்கள் உப்பு போடுறோம் நாங்கள். ஆனால் நான் உப்பு போடுற கிடையாது வெங்காயம் வதங்கிட்டேன் தெரியுமா. இது நான் குட்டி குட்டியால வெட்டினேன் வெங்காயம். அதை அதனால டக்குன்னு வதங்கிடும், பிரச்சனை இல்லை, ஈஸி தான். இப்போ இன்றைக்கி சாப்பாடெல்லாம் போயிலக்கு முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க? முடிஞ்சிடும். தோசமாக கரைச்சி வச்சுருக்கല്ലോ, அப்போ அதை டக்குன்னு சுடலாம், பிரச்சனையே இல்லை. வெங்காயம் வதங்கிட்டு இங்கே வந்து பாருங்க, அது என்ன வதங்கிட்டாருங்க, வதங்கினோன்னா கொஞ்சமாக வந்துடுவார், அதான் எனக்கு நிற்க கவலை. கொஞ்சம் உண்டனியா போட்டுங்க, வதங்கினோட கணக்கா வரும். அப்படி என்றாலும் கொஞ்சமாக தான் பாரு. இந்த காலங்காத்தாலேண்டபடியான நிறைய பொருள் இல்லாத மறந்துட்டு ரைட். வெங்காயமும் நல்லபடியாக வதங்கிட்டார். நாங்களே நீ என்ன செய்ய போகிறோம்? பாலை விட போகிறீங்க? பாலை விட போகிறோம். பால் ஆகலும் கூட தேவையில்லை, நான் கூட எடுத்தேன் நான் இருக்கும். ஏன்னா வெங்காய கறி பிரண்டு தான் இருக்கணும், தோசைக்கு பிரட்டில் தான் வைக்கணும். என்ன நான் இதுக்கு தண்ணியாக போறீங்க போல அங்கடாக்கண்டு. சி இட்டலிக்குண்டா கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். இட்டலிக்கு வெங்காய வைக்கிறதா? நீங்கள் தண்ணி கறியாக வச்சே சொல்கிறோம். சரி அடுத்தது நாங்கள் கூழ். இவ்வளவு தான் வெங்காய கறிக்கு தேவை. என்ன செஞ்சுறேன், உங்களுடைய வெங்காய கறி ரெடி ஆயிட்டு. இது கொதிச்சா ஓகே. அதோட நாங்கள் கொஞ்சம் துளி அளவு சீனியும் சேர்க்கப்படும். என்னண்டு சீனியும் சேர்க்க போறீங்களா? இப்போ அங்கால அடுப்பில் தோசை செஞ்சுடலாம் தான் நீங்கள். என் கை நோவுது உங்களுக்கு? இல்லை, ஒரே டைமில் 2 வேலையும் முடிஞ்சிருமில்ல. சரிதான் நீங்கள் சொல்கிறது, பட் இது கொஞ்சம் மொத்தமே நாங்கள் இங்கால காரியை மாற்றிட்டு தான் நீங்கள் தோசை சுடுறப்போ. அப்படி அப்படி சரி. இனி இந்த கறி தண்டவாளில் அப்படியே கொதிச்சு வர சரியாக இருக்கும். நான் கடைசியாக தான் நான் தக்காளி தோசை சுடுறது. அப்புறம் நாங்கள் தக்காளி தோசை சுடைய பார்ப்போம். அதை இங்கால நீ அடுப்பை மாற்றிட்டு நாங்கள் தோசை சுடுறத பார்ப்போம்.
சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றிட்டோம் மேசந்திரனிடம் எல்லாம் மாற்றியாச்சு. இனி நாங்கள் தோசையை சுட ஆரம்பிப்போம். தோசையை சுட ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒரு பெரிய வேலை ஒன்று தெரியுமா? என்ன வேலை? உங்களுக்கு பெரிய வேலை என்னன்னா என்ன வேலை உங்களுக்கு காரணம் சமையல் என்றாலே? செம்பல் அரைக்கையோ இல்லை, செம்பல் இடிக்கையோ இல்லை, சம்பளுக்கு என்ன தேவை? தேங்காய் திருவோம், தேங்காய் திருவோம் என்ன தெரிஞ்சிருவேன் உங்களுக்கு. ரைட், நாங்கள் இனி கடவுளை கும்பிட்டு கொண்டு முதல் தோசை சுட நீ தேவையான வேணா ஆரம்பிப்போம். என்னம்மா வரப்போகுது எனக்கு பக்குன்னு இருக்கு. பாருங்க நான் கரைச்ச மாப்பதம் சரிக்க செஞ்சுறேன். எனக்கு இந்த பதங்கள் தெரிய ஊற்றுங்க வா வந்து பாருங்க. பதம் சரி செஞ்சுறேன். சொப்பளம் விழுந்தா சரியா ஜெயிச்சிட்டோம்னு சொப்பளம் விழுதா? வா நைஸ் விழுது என்ன செஞ்சுறேன். அப்போ பஞ்சாதான் வரும். ஜெயிச்சிட்டோம் நாங்கள். என்ன அப்போ நான் தோசை சுட பழகிட்டேன். நீங்கள் நினச்சி பெருமைப்படணும். தோசை சுடுற எல்லாம் சுடலாம் தானே பதங்கள்லாம் இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அதான் நான் இன்றைக்கு நானே பாருங்க பதமெல்லாம் சரியாக வச்சுட்டேன். எனக்கு இல்லை நீங்கள் ஒவ்வொரு காலம் சொல்லுங்க. சில நேரம் கல்லாக இருக்குது தோசை கல்லாக இருக்குன்னு எந்த எனக்கு சொல்ல மாட்டீங்க. எனக்கு பஞ்சாவை தான் நல்லா இருக்குன்னு சாப்பிட. அதுதான் அதே உங்களுக்கு இல்லாட்டியும் தோசை விருப்பம் இல்லை. என்ன செஞ்சுறேன் நாங்கள் இனி தோசையே திருப்போம் பாப்போம். எடுபடு கொண்டு வம்பலாம் இங்கே என்ன நிற்கிறீங்களா? என்ன இந்த சமையலை பற்றி இங்கே வேறுங்கப்பா. நல்ல பஞ்சாயத்து தான் இருக்கு. என்ன செஞ்சுறேன் வேற லெவலில் வருது தோசை. உண்மைக்குமே தோசைக்கு நாங்கள் நல்லாமா அவிக்கணுமா இல்லாட்டி வராதான் பஞ்சு. அதனால நானும் நிறைய நேரம் கஷ்டப்பட்டு அவிக்க விட்டேன். நிறைய நேரம் கஷ்டப்பட்டு என்ன காசுல போ கரண்ட போட்டி தான் போட்டுட்டு விட்டுருப்பீங்க. பார்த்து கொண்டு இருந்தேன் நான். நல்லபடி அவிஞ்சாதான் நல்ல ஏதோ அடுப்புல இல்லாம ஜெரிச்சு கஷ்டப்பட்ட மாதிரி சொல்றீங்க. என்ன செய்ய உங்களுக்கு கதை சொல்ற கடையில நிறைய லாரப்பா. நீங்க சமைச்சு பார்த்தா தெரியும் ஒரு நாளைக்கு. இந்தியால பாருங்க ஆழ்நிலைப்படியா மாத்திட்டேன். யார் பத்தி ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. இங்க வந்து பாருங்க தக்காளி தோசை சுட போறீங்களா? பாருங்க எப்படி. ரைட் நாங்களே நீ எங்களுடைய தக்காளி தோசை விட போறீங்க. உங்களுக்குலாம் தெரியும். தோசை இருந்தாலும் தோசை எடுக்கலையே எரிஞ்சாலும் நல்ல மாதிரி சொன்னேன். எப்படி எடுங்க தோசையை. எங்களுடைய தக்காளி தோசைக்கு சட்னி ரெடி. வடிவா கறி வந்துட்டேன்னு. ஓகே இனி நாங்கள் தோசையை எடுப்போம். ஆனால் நான் நெக்கையில் செஞ்சுறேன் தெரியுமா? தோசை எப்படி வருமுண்டோ பின்ன கொஞ்சம் நெக்கையில் இந்த அவ்வளோ தூரம் பயந்து கொண்டு இருந்தேன் நான். முதல்ல பிள்ளைக்குதோ நான் நினைச்சேன் திருப்பி கல் மாதிரி வருதோ இன்னளவோ இப்படியே நினைச்சிருக்கீங்க. மனசுக்குள்ள சின்ன பயம் ஒன்று இருந்தாதான் இல்ல நல்லா இருக்கான்னு சொல்லுவான். அந்த எண்ணம் வராது. சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா. நல்லா இருக்கு ஏன் தெரியுமா? இங்க தோசை வஞ்சி சாஃப்டா இருக்கு அதனால நல்லா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. உண்டை நினைச்சு பயப்படாங்க. நான் இருக்கிறேன் உங்களோட. நீங்கள் இருப்பீங்க எல்லாமே. நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்களா அதை சொல்றீங்க. சரி அப்போ நாங்களே நீ இந்த தோசையெல்லாம் சுடணும். என்ன செஞ்சுறேன் நாங்கள் இப்போ இந்த தோசையை மடுத்துட்டு அடுத்தட்டு நீங்கள்லாம் என்ன செய்யணும்? தூங்காத்துருவோம். உலமாவெல்லாம் இப்போ சுடைய உள்ள எப்படியும் போலாங்கடா. அதான் சொல்கிறேன் நான் என்ன சுடி காட்டுவோம். இப்போ இதையை மடுத்துட்டு நாங்கள் தேங்காய் திருப்பி வைக்க பார்ப்போம். தேங்காய் திருவோம் கட்டாயம். நீங்கள் திருவ மாட்டீங்க இல்லாட்டி திருவே மாட்டோங்க. ஆனால் நான் நெக்கி எழுதுந்துடும் தெரியுமா? தோசை கிளம்பு மாட்டேன். கிளம்பும் இவ்வளோ பஞ்சா வரும். எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சரி அப்போ நாங்களே நீ இந்த இப்படி எல்லா தோசையும் சுட்டுட்டோம். தேங்காய் திருவிட்டு பார்ப்போமே. சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் அத்தை விட வந்துட்டோம். என்ன செஞ்சுறேன் ஏன் வந்து நாங்கள் மிக்சி அங்கே ஒன்றும் நாங்கள் வேலை செய்யல இங்கே வந்துட்டோம். அது அவையிட்ட மிக்சி எல்லாம் அவையிட்ட விட்டானா வேலை செய்யுமா? அவ பொருளாக வேண்ட விட்டு வேலை செய்யும். அதுதான் அப்போ நாங்கள் மிக்சியில் இனி சம்பளம் அரைக்க போகிறோம். என்ன வேற மொத்தங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா தன்னை காட்டுமா? இது பார்த்தீங்கன்னா செத்த நல்ல வடிவா ஊறிட்டு என்ன செஞ்சுறேன். இங்கே வந்து வேறுங்க செத்தல
நல்ல வடிவாக ஊறிட்டு அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளி இஞ்சால பார்த்தீங்கன்னா உப்பு சம்பளுக்கு மதிய சாப்பாடு இரவுக்கு இஞ்சால பார்த்தீங்கன்னா நாங்கள் இனி தேங்காய் போயினே எல்லாத்தையும் போட்டுட்டு வளர்க்கல தேங்காய் இல்லையோ வளர்க்கலாம் சம்பளுக்கு வளர்க்கல் புட்டுக்கு போடலாம் மற்றது சம்பளுக்கும் போடலாம் தேங்காய் என்கிட்ட ஒன்றுக்கும் போடலாம் அது கறிக்கெல்லாம் சரி வராது சுற்றி கொண்டு என்ன மிச்சி வைக்கவும் தெரியாது இதான் உங்களுக்கு நான் மிச்சி எடுத்தரே சுத்துதான் அப்படி தெரியா சமைச்சு பழக்கம் இல்லை சமைக்க ஜெல்லையில சாம்பல் இடிக்க நல்லா என்னது என்ன ஆட்டத்தில் இருக்கணும் வருது ஆனா வரையல உங்களால மிச்சி பழதா போகுது உங்களால மிச்சி பழதா போகுது அம்மாவுக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க அம்மாவுக்கு பூசை எடுத்து கொடுத்தா சட்னி பாப்பா ஓகே நாங்களே என்ன செய்ய போறோம் தெரியுமா சாப்பிட பார்க்க போறோம் ஓகே நாம தோசை எல்லாம் சுட்டு ஃபுல்லா எல்லாம் முடிச்சிட்டீங்களா நீங்க நல்ல குடிச்சிட்டு வந்துட்டீங்களா என்ன நான் குடிக்கிறே இல்லை சரி அப்படி இல்லை வெளிய காலையும் கண்ணு இல்லை பிசர் வேலையில் செஞ்சது கண்ணுக்குள்ள அதோட பிசர் அடிச்சு போல லைட்டாக அவுட்ற மாதிரி கிடையாது தோசையை காட்டுங்க தோசை என்ன வழியா இருக்கு தோசை சம்பல் வெங்காயம் 3 ரெடி ஆயிடுச்சு தோசை தொட்டு பார்த்து நீங்க அழுப்பீங்க சுந்தர எப்படி இருக்கு தோசை பஞ்சு நல்லா இருக்கு என்ன உண்டு சம்பல் இல்லாமல் வித்தியாசம் முடியும் சம்பல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படியே நான் உடக்க மாட்டாங்க பிடிக்க மாட்டேன் உண்மையா ரெண்டு கட்டமாக இருக்கும் சொல்லி வேலை இல்லை அந்த காலத்து சொன்னீங்களே ஆனால் தோசையை பார்த்தீங்க செஞ்சுறேன் தோசையும் பார்த்த பஞ்சா மணியா இருக்கு கட்ட தோசைமா இருக்குல்ல நான் பழகிட்டேன் என்ன செஞ்சுறேன் அது சில நேரங்கள்லாம் பழகிக்குதே நான் சட்டம் சொல்லவே இல்லை அப்படி உங்களுக்கு பிடிக்காத சம்பளம் எல்லாம் செஞ்சுறாங்க பிடிக்கும் அப்போ வேற சாப்பாடு நல்லா இருக்கு இந்த இவ்வளவு சொல்றா பார்த்தா உண்மைக்கு நல்லா உண்மையா நல்லா தான் இருக்கு எனக்கும் நல்லா இருக்கு இன்னும் வெங்காய கறி நல்லா இருக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சம்பளம் கொஞ்சம் உப்பு கூட்டின தன்மை இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தானே இது கொஞ்சம் மாறிக்கிறோம் எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு மாறி கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் உப்பு கொஞ்சம் நாங்கள் சம்பல் அந்த சம்பல் அந்த வழக்கல் தாங்க அதான் கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பாடு அப்படி நல்லா இருக்கு போய் செஞ்சு சாப்பிட நல்லா இருக்கு சொல்லிட்டீங்களா இனிப்பா இருங்க நான் தோசை இல்லை நாளைக்கு இட்டலி நாளைக்கு பார்க்குறான் என்ன ட்ரைனிங் ஒருக்கா எல்லாம் இப்போ ட்ரைனிங் தான் பஞ்சா வருதோ எல்லாம் வருதோ தெரியல உனக்கு
இட்டாலி எப்படி உங்களுக்கு எல்லாத்தான் பேரும் பார்த்துங்க எங்கே இதே போல் நான் பஞ்சாரத்து காட்டாடி அதுதான் சந்தோஷம் அதை சாப்பிடலாம் என்ன உங்களுக்காண்டியே நான் நாளை இப்போ இட்டாலி பஞ்சாரம் வாங்கிட்டு சொல்லுவேன். அப்புறம் இந்த இட்டாலி எடுக்கணும் தட்டி நெபி நேரம் போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு உண்ட முக்கியமான ஒரு தேவை வாண்ட முன்னேற்றத்தால் இருக்கிறது அதான் நாங்கள் நெபி நேரம் இருக்கு அதை வச்சு நாளை தான் பெரும்பாது இல்லை நாளை பதிவா நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு ஒரு அளவு நீங்கள் சொல்லக்கூடாது நாங்களாம் சொல்லுவோம் நான் செஞ்சா நான் சாப்பிட்றேன் இல்லையா சட்டப்படி நான் போட்டு கொண்டு வாங்க ஒரு நாள் ஸோ நீங்கள் இருக்கணும் நம்ம எடுத்துக்கணும் நான் எடுத்துக்கிறேன் இப்படி சாப்பிட இன்னொரு ஆசையாக இருக்கு நான் ஒரு அளவாத்தான் சுற்றலாம் தெரியுமா செஞ்சு பிடிக்குதோ பிடிக்கல அங்கே கிடக்குமா இப்போ திருப்பி சொல்லுப்பா என்ன சாப்பிட்ற இன்னைக்கு ஒரு கிலோ தான் என்ன தோசை சாப்பிட்ற வழியாவே இல்லாடி நல்லா இருந்தால் சாப்பிட்றாங்க திருப்பி அதானே அது ஒரு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் தாண்டிட்டு இப்படி வேலையை போனால் கட்டஞ்செடி வேலையால் கிளக்கலாம் அது நீங்கள் நேரம் சொல்ல வேலை இந்த லீவ் வழியாக கொஞ்சம் லேட் ஆகும் தானே செய்ய ஒழிக்கணும் என்ன செய்ய நான் வீடியோ முடிப்பேன் மேம் முயப்போம் அதுக்குண்ணா சாப்பாடு நல்ல மாதிரி வந்துட்டு அதேதான் சாப்பிடாம இல்லை நீங்கள் அப்போ உண்மைக்குமே தோசை நல்லா இருக்கு நல்ல பஞ்சாக இருக்கு நானே நெச்சு பார்க்கல இல்லை செஞ்சுறேன் நீங்கள் உண்மைக்குமே ரெண்டுமே 3 கறி 2 கறி தோசை எல்லாமே இந்த 3ம் அப்படி செஞ்சுக்கா நல்லா பலமாக நல்லா சமைக்குவான் இந்த தோசை எல்லாம் சொல்லப்படி தோசை இல்லாமல் எடுக்க சில கல்லா வர்றது இந்த எண்ணெயில் பஞ்ச எண்ணெயில் தான் வந்து அதான் நான் நினைக்கல இவ்வளோ பாராட்டுவீங்க வந்து மற்ற இவ்வளோ நல்லா வரும் வந்து நீங்கள் சாப்பிட்டாலே நான் இப்படி என்ன நான் சுட்டுக்கொண்டே இருப்பேன் தோசை சுத்தனை போடுங்க சுடத்தான் நான் சுட போகிறேன் மாவு கொஞ்சம் வச்சு கம்மிக்கா உண்மைக்குமே நல்லா இருக்கு. அப்போ நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே என்ன செஞ்சுறேன் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.